ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வந்து கொஞ்சம் அக்சசரிஸ் வந்து எடுத்திருக்கோம். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா 4100 அப்படிங்கிற பவர் ஹெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமாக வந்து ஸ்டாக் அவுட்லேயே இருந்துச்சு. நமக்கு வந்து அதிகமாக நீட் இருந்த மோட்டருமே பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா வந்து பெரிய பெரிய டேங்குக்கு நம்ம டாப் ஃபில்டர் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ 5/2 6/2 டேங்க்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சம் செட்டிங் போவாங்க. ஸோ அப்படி சம் செட்டிங் போக விருப்பமில்லாத பர்சன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய டாப் ஃபில்டர் வாங்குவாங்க. அதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய மோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த 4100 அப்படிங்கிற பவர் ஹெட்டு. ஸோ ஒரு 9 மாதமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவுட்டில் இருந்துச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து வந்திருக்கு. ஸோ தேவைப்படக்கூடிய பர்சன் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து ஒரு 60 மோட்டர் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்த பர்சனுக்கு வந்து நான் நம்பர் நோட் பண்ணி வைக்கல. ஸோ வீடியோ மூலிமா பார்த்தா கண்டிப்பாக இந்த மோட்டர் எடுத்துக்குவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ப்ளூ ஸ்பாஞ்சு. ஸோ ப்ளூ ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 பண்டல் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோமெடிஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அக்வாரியம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 43 ரூபாயிலேருந்து 49 ரூபா ரைஸ் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பழைய ரேட்டில் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஏன்னா இப்போ வந்து அங்கே டாலர் ரேட் வந்து ஏறதுனால சென்னையில் பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே ஏற்றியாச்சு. ஸோ ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரைஸ் ஆகி தான் வந்திருக்கு. பழைய ரேட்டில் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே கிடைக்காது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்று அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க. ஸோ 4100. ஸோ இந்த பவர் ஹெட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாளாக ஸ்டாக் அவுட் இருந்த ப்ராடக்ட்டு திரும்ப வந்திருக்கு. தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மோட்டர் வந்துருக்கு. ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20 பீசஸ்ஸு. ஸோ 3 பாக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 kg போட்டிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் ரெட்டு. ஸோ செராமிக் ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 kg போட்டிருக்கோம். ஸ்டாக் நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி இருக்குது நிறையா. ஸோ ப்ரைஸ் ரிவிஷன் ஆகிறதுனால நம்ம வந்து இன்னும் ரைஸ் ஆகும் சொன்னாங்க. ஸோ அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து செராமிக் எல்லோ பால். ஸோ செராமிக் எல்லோ பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியில் வந்துருக்கு. சூப்பர் குவாலிட்டியில் நல்லா போரஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 kg போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாண்டு ஸ்பாஞ்ச் சொல்லுவோம் இல்லையா, ப்ளூ ஸ்பாஞ்சு. ஸோ நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் இது ஒன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஸ்பாஞ்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 80 பீஸ் போட்டிருக்கோம் 2 பண்டலில். இது ஃபுல்லாமே தான். ஸோ ஸ்டாக் நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் வந்து ஆல்ரெடி இவ்வளோ ஸ்டாக் இருக்குது. ஸோ என்கிட்ட ரோலில் வந்து இவ்வளோ பீசஸ் வந்து ஒரு 500 பீஸ் கிட்ட இருக்குது. ஸோ கலரில் எவ்வளோ இருக்குது, எல்லோ, ரெட்டு அண்ட் லாவா ராக், நானோ செராமிக் பால், மினி பாலில், அப்புறம் செராமிக் ஒயிட்டில் ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 120 kg இருக்குது. ஸோ ராக் செட்டப் என்ன கூட லாவா ராக் பார்த்தீங்கன்னா ராக் செட்டப்பில் பெருசாகவே இருக்குது. ஸ்மால் வேணால் ஸ்மால் பயோமெடிஸ்க் இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்டாக் வந்து லோட் பண்ணுறது காரணம் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் ரைஸ் ஆகும் சொன்னாங்க, அதனால தான் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஸோ ப்ளூ ஸ்பாஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து இவ்வளோ ஸ்டாக் ஆல்ரெடி இருக்குது. ஒயிட் ஸ்பாஞ்சு இது ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்பாஞ்சு தான் ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் மேலேயே கொஞ்சம் வச்சுருக்கோம் அந்தாண்ட. கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நூபியஸ் மோட்டரில் 35 45 அண்ட் வந்து 65ல் ஸ்டாக் வந்து நூபியஸில் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரினா பிராண்டில் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஆர்எஸில் 60 வாட்டு. ஸோ அடுத்து வந்து 80 வாட்டு. அடுத்து வந்து நூபியஸில் 85 வாட்டு, 115 வாட்டு எல்லாத்துலேயுமே ஸ்டாக் இருக்குது. அடுத்து வந்து பவர் ஹெட்டில் வந்து
25 வாட்லேருந்து 35 வாட்டு 45 வாட்டு. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. ஸோ லைட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்லேருந்து நம்மகிட்ட 7 ஃபீட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. ஸோ கீழே இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஃபீட் லைட்டு கீழே வச்சுருக்கோம் நம்ம. இதுவுமே பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் லைட் தான். சப்மர்சிபிளில் டபுள் ஸ்ட்ரிப் லைட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அக்சசரிஸ் இல்லாமல் நம்மகிட்ட வந்து நிறைய அக்சசரிஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் பின் பண்ணுறேன், ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம வந்து பெரிய பெரிய டேங்க் செட்டிங்கு ப்ளஸ் வந்து சம் செட்டிங்கு இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாண்டுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பாண்டு ஸ்பான்ச்சு ப்ளஸ் வந்து ஃபில்டர் மீடியா வேணாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நான் நிறைய பேருக்கு வந்து பெரிய டேங்குக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பயோமெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் ஏறி வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் மந்த் கொடுத்துருந்தா கண்டிப்பாக ப்ரைஸ் ரிவியூஷன் ஆகி தான் வரும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மந்த் கொட்டேஷன் எடுத்துகிட்டு இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகி தான் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்குமே வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன். ஏன்னா வந்து 43 ரூபாயிலேருந்து 49 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ரேட் வந்து ஏறி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போன மாதம் ஏன்டா ஒரு ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 148 ரூபாய் வந்து வந்திருக்கு, சரிங்களா. ஸோ அது வந்து என்னால் முடிஞ்ச வரைக்குமே எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி தர முடியுமோ கம்ப்ரஸ் பண்ணி தரேன். ஸோ தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.